அதாவது இந்த டெலிபோர்ட்டேஷன், டெலிபதி, சைக்கோமெட்ரி, இன்னும் நிறைய இருக்குது. லெவிடேஷன், கூடு விட்டு கூடு பாயிறது, இங்கே மறைந்து அங்கே தோன்றுவது, இவை அனைத்தும் இந்த சரீரம் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருமே லைட் பாடிஸ். அந்த ஒளியால் நாம் இருக்கிறோம். அனைத்து டைமென்ஷனில் இருக்கும் அந்த வைப்ரேஷன் அனைத்தையும் பெறுகிற மாதிரி நாமும் நம் உடலும் இருக்க வேண்டும். இது அனைத்தும் பிளான்ஸ். இதன் மூலமா அந்த மூல சைத்தன்யம் என்ன செய்யணும்னு நினைச்சது அது எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. நம்முடைய இன்ட்யூஷன், அந்த அனுபூதி, அதன் மூலமாக நாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த உடல் என்பது ரொம்ப பாரமாக இருக்கு, இதை பார்த்துக்கிறது காப்பாத்துறது எல்லாமே கஷ்டம்னு நாம் நினைக்கிறோம். உண்மையில் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நாம் எத்தனையோ விஷயங்களை செய்யலாம். இந்த சரீரத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தினா மகாபெரும் செல்வங்கள் நாம் பெறலாம். அப்புறம் செல்வம்னா காசு, பணம், மணி, துட்டு கிடையாது. அது செல்வம் கிடையாது, அது பணம் மாத்திரம்தான். இன்னும் எத்தனையோ செல்வங்கள் இருக்கு. நமக்கு எத்தனையோ சித்திகள் வரும். அதாவது இந்த டெலிபோர்ட்டேஷன், டெலிபதி, சைக்கோமெட்ரி, இன்னும் நிறைய இருக்கு. லெவிடேஷன், கூடு விட்டு கூடு பாயிறது, இங்கே மறைந்து அங்கே தோன்றுவது, இவை அனைத்தும் இந்த சரீரம் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆதிசங்கரர். அவர் 36 வருடம்தான் ஜீவித்தார். ஆனால் அதற்குள்ளே கன்னியாகுமரியிலிருந்து இமயமலைக்கு 7 தடவை பயணம் செஞ்சார். அந்த காலத்தில் வண்டி இல்லை, எல்லாமே காலால் தான் நடந்து போகணும். அந்த குறுகிய காலத்தில் 7 தடவை தேசம் முழுவதும் போய் வருவது. அப்போ எப்படி போனார்? இந்த வித்தைகள் அனைத்தும் வைத்துக்கொண்டு. கூடு விட்டு கூடு பாயிற வித்தை. அதாவது பறவையில் நம்ம கூடு பாய்ந்தா அது பறக்கும், ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரி எத்தனையோ சித்திகள் மூலமாகத்தான் அவர் இமயமலை வரைக்கும் பாரத தேசம் முழுவதும் 7 times. இட்ஸ் எ ரெக்கார்ட். நம்ம எல்லாருமே லைட் பாடிஸ். அந்த ஒளியால் நாம் இருக்கிறோம். அனைத்து டைமென்ஷனில் இருக்கும் அந்த வைப்ரேஷன் அனைத்தையும் பெறுகிற மாதிரி நாமும் நம் உடலும் இருக்க வேண்டும். அதற்கு நாடி மண்டலம் முழுமையா சுத்தமாக இருக்கணும். நாடி மண்டலம்னா இந்த பிசிக்கல் பாடியில ரத்தம் ஓட நடைபெற்ற அந்த நாடிகள் கிடையாது. இந்த சக்கரங்கள் ஆகட்டும், இந்த நாடி மண்டலம் ஆகட்டும், இவை அனைத்தும் பின் இருக்கும் 2வது உடலில் இருக்கும் அந்த நாடி மண்டலம் பத்தி தான் சொல்றாங்க. 72,000 நாடிகள். இவை அனைத்தும் தூய்மையாக இருந்தால் மட்டுமே இந்த எல்லா வைப்ரேஷனையும் எல்லா ஞானமும் நம்மளால் பெற முடியும். இந்த சமயத்வாரங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்குதுன்னு சொன்னேன்ல, அங்கிருந்து பல விஸ்வங்களுக்கு போர்ட்டல்ஸ் இருக்கு. அது ஈஜிப்ட் ஆகட்டும், ஈஜிப்ட்ல அந்த பிரமிட்ல இருந்து பல விஸ்வங்களுக்கு நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும், போக முடியும். பிரமிடுகள் கட்டினதுக்கு அது ஒரு காரணம் கூட. இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்போ இருந்து நடந்தது? 1980 இருந்து நடந்தது. பிளைடியன்ஸ் சேனலின் மூலமாக இந்த ஞானத்தை அனைத்தையும் கொடுத்தாங்க. எத்தனையோ மேலுலக வாசிகள், ஆர்குட்டூரியன்ஸ் ஆகட்டும், ஆண்ட்ரோமெடான்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் அனைவருமே இங்கே பிறவி எடுத்திருக்கிறார்கள். சில பேர் மேலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞானத்தை ஒளி ரூபத்தில் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷாலிட்டி. ஆர்குட்டூரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஹீலிங்ல எல்லாம் நிறைய ஞானம் பெற்றவர்கள். நமக்கு நிறைய ஹீலிங்ஸ் நடக்கணும். இத்தனை லட்சம் வருடங்களாக நாம் அடிமைகளாக இருக்கும் போது நமக்கும் எத்தனையோ மெமரிஸ் ஆகட்டும், காயங்கள் ஆகட்டும், இந்த ஆன்மாவுக்கு அது அனைத்தும் ஹீல் செய்யப்படணும். 2வது, நம்ம ஒரு பயத்திலேயே வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்னா மதங்கள் வேண்டும். மதங்கள் நம்மை அடிமைத்தனத்தில் வைப்பதற்கும் இருட்டிலேயே இருப்பதற்கும் ஓர் உபகரணம். இன்னைக்கு கூட ஒரு சென்சிட்டிவ் விஷயம் இருக்கு. இந்த ஹாலோகிராபிக் மூலமா ஒரு சினிமாவை காட்டினாங்க. அதுவும் ஒரே ஒரு ஷோ தான். அதுதான் ஜீசஸினுடைய குரூசிபிகேஷன். ஜீசஸ் இந்த டைம் போர்ட்டல் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு வந்தவர். அவரும் ஒரு லைட் பீயிங்.
அவர் இருக்கிற அந்த காலத்தில் இங்கே ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதை அனைத்தையும் அவர் உடைத்தார். ஜீசஸ் என்பது ஒரு நபர் கிடையாது. அந்த உடலில் இருக்கும் போது எத்தனையோ ஆசான்கள், மகான்கள், ஞானிகள் வந்து இங்க பல போதனைகள் கொடுத்தாங்க. அது ஒரு ஞானிகளின் சமூகம். அது அவங்களுக்கு ஆபத்தாக தெரிந்தது. இப்படி ஒரு நாடகம் நடத்தும் போது என்ன ஆச்சு? ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற பெயரில் ஒரு கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு மதம் உருவாச்சு. எப்போ மதம் உருவானதோ இந்த ஜீசஸ் சொன்ன அந்த போதனைகள் அனைத்தும் உண்மையானதா? எப்போ மதம் என்பது வருதோ அங்கே அதிகாரம் என்பது, அந்த அதிகாரம் இருக்கும் போது அதுல பல மாற்றங்கள் வரும். இது இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் இது அனைத்தும் டார்க் ஃபோர்ஸஸ் உடைய பிளான்ஸ். இதன் மூலமா அந்த மூல சைத்தன்யம் என்ன செய்யணும்னு நினைச்சது அது எல்லாமே தலைகீழ போயிடுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் ஜீசஸுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஜீசஸனுடைய மனைவியின் பெயர் மேரி மேக்தலின். மேரி மாதா வேறு, இவங்க வேறு. இவை அனைத்தும் மறைக்கப்பட்டது. நியூ டெஸ்டிமெண்ட் இருக்கு, ஓல்டு டெஸ்டிமெண்ட் இருக்கு, நியூ பைபிள் இருக்கு, ஓல்டு பைபிள் இருக்கு. அவை அனைத்தும் இந்த 2000 வருடங்களாக நமக்கு அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் இல்லை, பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஓஷோ சொன்னார், ஜீசஸ் நம்ம இந்தியாவுக்கு தான் வந்தாரு, இமயமலை அடிவாரத்தில் இருந்தாரு, பல நாட்கள் வாழ்ந்தார், அதாவது so many years. ஜீசஸ்னுடைய சமாதி இருக்கு, அது அவங்க சம்பிரதாயத்தின் படி இருக்கும், அது மேல ஹீப்ரூ பாஷையில் எழுதி இருக்கு. ஆனா அது யாருக்கும் தெரியாம இருக்கு. இந்த குரூசிபிகேஷன் நடந்த பிறகு ஜீசஸ் வெளிப்படையா யாருக்கும் வரல. இப்ப மாதிரி நமக்கு இன்டர்நெட்ல இருக்கிற மாதிரி போட்டோஸ் அதெல்லாம் இருக்காது. எங்கேயோ அங்க இருந்த ஜீசஸ் பாரத தேசத்துக்கு வந்துட்டாருன்னு அவர் தான் ஜீசஸ் எப்படி தெரியும்? அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாது. அவர் அஞ்ஞான, அதாவது தலைமறைவா தான் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஜீசஸ் கொண்டு வந்த மாற்றங்கள் மிகப்பெரியது. அந்த மாற்றம் அப்படியே இருந்திருந்தால் உலகம் வேறு விதமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பூமி போட்டான் பேண்டுக்குள்ள வந்துடுச்சு, அதாவது பூமி எனர்ஜிடைஸ் ஆயிடுச்சு. பூமி மேல இருக்கிற இந்த மனுஷன் தான் இன்னும் ஆகல. இந்த அசென்ஷன் என்பது 2012 நடந்திருக்கணும். அவனுக்காக இன்னும் கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கிறாங்க, அதுக்குள்ள நடக்கணும். இனிமே நோ எக்ஸ்டென்ஷன். இந்த புத்தகம் என்பது ஒரு மாபெரும் பொக்கிஷம். இதுக்கு நமக்கு தரப்பட்டதே நம் பாக்கியம் என்றே நாம் சொல்லலாம். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ சக்திகள் இருக்கு, சித்திகள் இருக்கு. இந்த சரீரத்தின் மூலம் நாம் அதனை பெறலாம். அதற்காகத்தான் நம் உடலை நாம் நேசிக்கணும். சன்ஷைன் பிஃபோர் தி டான், ஜூடி சட்டோரி எழுதினது. அந்த புக்கை படிச்சா இந்த உடல் என்பது எவ்வளோ மகத்தானது என்பது நமக்கு புரியும். இப்ப நம்ம சொல்ற இந்த 7 பாடி காம்ப்ளெக்ஸ், இந்த உடல் என்பது 1,00,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது மாபெரும் ஒரு பிரயோகம். அதற்கு முன் ஒரு டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போறதோ, ஒரு லோகத்துல இருந்து இன்னொரு லோகத்துக்கு போறதோ மிக மிக கடினமாக இருந்தது. அப்போ இந்த இன்டர்கலாக்டிக் ஃபெடரேஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் போது அந்த மீட்டிங்ல நாம கலந்துக்கணும்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கு, மூச்சு பயிற்சிகள். அது சில மணி நேரங்கள் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அவங்க உலகத்துக்கு போயிடணும். பல உலகங்களில் இருந்து அந்த மீட்டிங்க்கு வரும்போது அதில் ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு என்பது உண்டாகும். அவங்க லோகத்துக்கு இவங்க போக முடியாது, இவங்க லோகத்துக்கு அவங்க வர முடியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ இருந்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைகள் அந்த 2 மாதிரி இல்லாம 3வது ரகமாக இருக்கிறது. நீங்க எப்போது யோசிச்சீங்களா? இந்த 7 உடல் இல்லைன்னா நம்மளால ஆஸ்ட்ரல் டிராவல் எப்படி பண்ண முடியும்? அந்த உலகத்துக்கு போகணும்னா அந்த பாடி தான் போக முடியும். இந்த பிசிக்கல் பாடி எப்படி போக முடியாதோ, சத்தியலோகத்துக்கு போகணும், உள்ள இருக்கிற 7வது பாடி போகணும். தப்போ லோகத்துக்கு போகணும்னா 6th பாடி போகணும். 3வது பாடியோ 4வது சரீரமோ போக முடியாது. இந்த ஒரு உடலை வச்சுக்கிட்டு நாம இந்த பிரபஞ்சத்தில் எந்த லோகங்களுக்கு வேண்டுமானாலும் போற மாதிரி நமக்கு உருவாக்கிய இது டெக்னாலஜி, இது சயின்ஸ். இவை அனைத்தும் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் 12 டிஎன்ஏவையும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு உண்மை என்ன என்பது தெரியும். இல்லை, நம்ம இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற சக்தி மிக மிக குறைவு. இங்கிருந்து அவங்க இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கிற 4வது லோகத்தை பார்க்குறாங்க. நம்மளால இந்த திருக்கோடியில இருந்து வர பஸ் நம்பர் கூட பார்க்க முடியாது. இதுக்கு இருக்கிற சக்திகள் மிக குறைவு. இருட்டில் பார்க்க முடியாது, வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. சொல்றது மனுஷன். ஸோ மைடியர் மாஸ்டர்ஸ், வரும் போகும் காலங்களில் ஒரு லைட் பீயிங் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி நாட்கள் இனிமே வரப்போகுது. ஒரு மேலுலக வாசி நம்ம முன்னாடி வந்து நமக்கு தனியா சிங்கிள் ஸ்டூடெண்ட், சிங்கிள் டீச்சர் நமக்கு சொல்லி தருவாங்க. இவை அனைத்தும் நாம் பெறும் போது, விஸ்வ மனிதர்களாக நாம உருவெடுக்கும் போது நாம செய்கின்ற அந்த நாட்டியம் என்பது எப்படி இருக்கும்? இட்ஸ் எ காஸ்மிக் டான்ஸ். அந்த மாதிரி ஒரு நாட்டியத்துக்கும் அந்த மாதிரி ஒரு கலைக்கும்
நாம் தயாராக வேண்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆழமான ஒரு கட்டமைப்புக்குள் நாம் இருக்கிறோம். இதிலிருந்து வெளிவந்து நம் கண் முன்னாடி நடந்தாலும் அதில் இருக்கும் உண்மை என்ன, அது உண்மைதானா என்ற தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி என்பது அனைத்தும் உயர்ந்திருக்கணும். அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தியானம் தியானம் தியானம். எத்தனை மணி நேரம் முடிகிறதோ அத்தனை மணி நேரம் தியானம் செய்து நம்மை நாம் உயர்த்தி கொண்டு, நாமும் அந்த லைட் பீயிங்ஸ் தான். இந்த அனைத்து சாமர்த்தியமும் நமக்கு இருக்கிறது, அனைத்து அர்ஹதையும் நமக்கு இருக்கு. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.